பாருங்க எவ்வளவு ஜூஸியா இருக்குன்னு. ஐயோ இந்த டைம் மட்டும் ஃளைட்ல போயிருந்தோம் எப்பா செம்மையா இருந்திருக்கும். பாரு முருகனுக்கே பொறுக்காது கம்முனு பாமா. இன்னும் நல்ல தொண்டை வச்சிருக்கமா மணின்னு கத்திட்டு. அதனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கேக்கா வெட்டி நாங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். சோ கார்டன்ல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல எங்களுக்கு வெளியே. என்ன ஐடியா? ஹேப்பி பர்த்டே டு யூ. இந்த பொண்ணை பார்த்தா இதெல்லாம் ஊட்டி வளர்த்த மாதிரி இல்ல, வெறுமனே காட்டி வளர்த்த மாதிரி இருக்கு. இந்த பாடியை வச்சு நாங்க த்ரில் வேலி போயிட்டு இப்போ மிராக்கோ பீஸா வந்திருக்கோம். பீஸா வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ரோட்ல உட்காந்து மரத்தடியில ரெஸ்டாரண்ட் வந்து இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் எங்களுக்காக போட்டு உண்மையிலே ரோட்ல தான் உட்காந்துருக்கோம். என்ன பாருங்க, ரெசார்ட்டா இருக்கலாம், பட் இது ரோட் வியூ தான். பட் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் உட்காந்து என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் அனிதானால தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த ஓனருமே ரொம்ப ஹம்பிள். அவரே சேர்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு எங்களுக்காக இருக்காரு. ஸோ கிட்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியை என்ஜாய் பண்றோம். ரொம்ப ப்ரௌனிஸ் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ப்ரௌனி நான் எங்கேயுமே நான் சாப்பிட்டதே கிடையாது. அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். மிராக்கோ பீஸால நம்ம ஷெஃப் விஜய் நம்ம கூட இருக்காங்க. ஸ்பெஷல் பெர்மிஷன்ல அவங்க கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். இப்போ பிட்சா வந்து எடுக்கிறதே அவ்வளோ திவ்யமா இருக்கும் பாக்குறதுக்கு. வாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெஷ் பிட்சா. வாவ் வாவ். ஆக்சுவலா சிக்கன் வந்து எந்த ரெஸ்டாரண்டா இருந்தாலும் எல்லாரும் ஆக்சுவலி சிக்கன்லாம் வந்து ஃப்ரோசன் சிக்கன் தான் இருக்கும். இமீடியட்டா ரெடி பண்ணி கொடுக்கணும். பட் இவங்க வந்து ஃப்ரெஷ் சிக்கன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க. சாப்பிட்ட மசாலா வாயில சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதோட டேஸ்ட் போட்டு தண்ணி கூட குடிக்காம வந்திருந்தேன். போய் பாருங்க, எல்லாரும் நிறைய ஃபாரினர்ஸ் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2 வெரைட்டி வந்திருக்கு. மயோனைஸோட ஒண்ணு, மயோனைஸ் இல்லாம ஒண்ணு. கொஞ்சம் நம்ம ஊர் மசாலா மாதிரி இருக்கும், கொஞ்சம் கான்டினென்டலாவும் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கனாலே என்னவோ ரொம்ப பிடிக்குது. இது ஃபியூஷனா இருக்குக்கா. ஃபியூஷனா இருக்கு. அம்மா பேக் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தொக்கு மாதிரியும் இருக்கு. எங்கேயும் நான் சாப்பிட்டது இல்ல இந்த டேஸ்ட். பீட்சா வரும் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் தரும். கொதிக்குது. இது வந்து அந்த ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சிக்கன். இந்த பீட்சா நீங்க சாப்பிட்டாலும் வந்து இவ்வளவு சாப்பிட்டோன்ற ஃபீலிங்கே இருக்காது. பாருங்க எவ்வளவு கீழே இறங்குது பாருங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த மாவே அவ்வளவு சாஃப்டா இருக்கும். கல்லாட்டம் இருக்காது. இங்க பாருங்க, இதுக்குள்ள பாருங்க இவ்வளவு ஜூசியா இருக்குன்னு. அப்படியே பல்ல ஃப்ரெஷ் செம்மையா இருக்கும். அஜி நீ டேஸ்ட் பண்ணியா பீஸா? டேஸ்ட் பண்ண சூப்பரா இருந்துச்சு பீஸா. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எல்லாரும் இங்க வாங்க. இது பேர் வந்து மிராக்கோ பீஸேரியா. அவங்கதான் ஷெஃப். இந்த ரெசிபி எல்லாம் கிரியேட் பண்ணது அவங்கதான். அவங்களோட ரேஷியோ தான் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம். இந்தியாவோட பக்குவம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கையை நக்குவோன்ற மாதிரி. கைஸ், நம்ம வாணியம்பாடி ஹைவேஸில் மிராக்கோ பீஸாரியா போனோம் இல்லையா, அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து ஏலகிரி மேலே தான் இருக்குது. நீங்கள் ஏலகிரி ட்ரிப் போனீங்கன்னா 14th பெண்டு முடிஞ்ச உடனே, அதாவது எல்லா பெண்டும் முடிஞ்ச உடனேயே ரோடு ஏறின உடனே ரைட்டில் வந்து 10 அடியிலே உங்களுக்கு வந்துடும் மிராக்கோ பீஸாரியான்னு பெருசாக. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிசார்ட் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் நாங்கள் ஒரு 5 years இருக்கும் அப்போ வந்து போயிட்டு அப்படி தான் எங்களுக்கு அவங்க பழக்கம். அப்புறமா ப்ரொஃபஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாயிட்டாங்க. இது வந்து நான் 200% ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து எந்த வருஷம் வந்தாலும் எப்போயுமே இங்கே மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். வாணியம்பாடி பிரான்ச் போனாலும் வந்துடுவோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து ஏலகிரி வரும்போது எப்படி மிஸ் பண்ணுறது, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட டிஷ்ஷஸை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாருக்கும் உங்கள் டிஷ்ஷஸ் அவ்வளோ பிடிச்சது. நான் யாரையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணல. அவங்களே சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து வேறு லெவல்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இங்கே வாங்கின ஒரு பண்ணை தான் இன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கேக்காகவே கட் பண்ணோம். 3 பேரோட ஹஸ்பண்ட்க்கும் அடுத்தடுத்த நாள் பிறந்த நாளுன்றனால நாங்கள் அப்படியே கட் பண்ணோம். எல்லோரும் சாப்பிட்டு ஐயோ என்னது இது வேறு லெவல்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவ்வளோ பிடிச்சது எல்லாருக்கும். அவங்க வந்து எங்ககிட்ட எப்போயுமே வந்து காசு கூட வாங்கவே மாட்டாங்க. பரவாயில்லன்னு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி நாங்கள் வந்து தனியாக போயிருந்தால் பரவாயில்ல, பட் இவ்வளோ பேரோட போயிட்டு
அவங்களுக்கு வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமை கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு நாங்கள் வந்து பே பண்ணோம். அதை பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கொலாடி சண்டை மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏதோ நாங்கள் வந்து காசு தரமாட்டோன்னு ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு. ஆக்சுவலி பே பண்ணுறதுக்காக அந்த பேமெண்ட் QR கோடெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு கூத்தாக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அந்த டேவே. கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அவங்கள மீட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பே பண்ணிட்டீங்க. கிடைக்கிற எல்லா பழமுமே வந்து இங்கே விளையிறதான். மோஸ்ட்லி எல்லா பழமும் இங்கே விளையிறதான். 1-2 தான் வெளில இருந்து வாங்கிட்டு வராங்க போல. இந்த பழம்லாம் பாருங்களேன், ரொம்ப யூனிக்காக இருக்கு. நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. நெல்லிக்காய் பச்சை கலர் இருக்குமா, அதே மாதிரி இது வந்து இந்த கலர்ல இருக்கு. ஆனால் இது ஆமாம் அரை நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. ஆனால் வந்து இது என்னது செரின்னு சொன்னாரு, அந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கு. நெல்லிக்காவும் ஸ்ட்ராபெரியும் கலந்த மாதிரி ஒன்று இருக்கு. அண்ட் வந்து இங்கே மட்டுமே அதிகமாக கிடைக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட். சின்ன வயசுலாம் அதிகமாக சாப்பிடுவோம், அதுவும் இப்போ வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது அப்படியே ஆப்பிளோட பேரிக்காய் மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது வாங்கியிருக்கோம். அண்ட் வந்து இந்த சின்ன லிச்சி வாங்கியிருக்கோம். டேய் முதல்ல சாமி கும்பிட்டுல வாங்க. செம்மையாக இருக்கு. மேகம் ஐயோ இந்த டைம் மட்டும் ஃப்ளைட்டில் போயிருந்தோம் எப்பா செம்மையாக இருந்திருக்கும். முருகனுக்கே பொறுக்காது, கம்முனு பா மாய் மட்டும். இதுதான்டா பல்பு கிளவுடு, பல்பு மாதிரி எரியும் அப்படியே. கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து முருகர் கோவில். குன்றத்தூர்ல குன்றத்தூர்ல நாங்க வந்திருக்கோம் ஏலகிரிக்கு. ஏலகிரியில வந்து யார்கிட்ட கேட்டாலும் ஏதாவது பேர் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதெல்லாம் இல்ல, முருகர் கோயில்னா இது ஒண்ணுதான், போங்க போங்க அப்படின்றாங்க. வந்திருக்கோம் இப்படியே குன்றத்தூர் மாதிரி இப்படி ஸ்டெப்ஸ்லயும் வந்துக்கலாம், இல்ல வராங்க பாருங்க நம்ம அடுத்த கேங் அந்த மாதிரி கார்லயும் வந்துக்கலாம். ஒரு எடுத்தோடனே நம்ம காவல் தெய்வம் ஒருத்தர் இருக்காரு இந்த பக்கம். சரி அப்படியே போல போயிட்டு பேசலாமா? மூணு டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து இந்தோனேஷியா போனா கூட வாசல்ல வந்து ஒரு காவல் தெய்வம் இருப்பாரு. ஷேப் வேணா ஃபேஸ் ஷேப் மாதிரி இருக்குமே தவிர கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சிருப்போம், அவங்க 2 பக்கமும் எல்லா கோயிலையும் வச்சிருப்பாங்க. வாங்க இப்ப உள்ள போவோம். இன்னும் நல்ல தொண்டை வச்சிருக்கமா மணின்னு கத்திட்டு அப்படியே அப்படியே ஃப்ரெண்ட்ல இரு, நான் போயிடுறேன். நானே மைக்ல கத்துறேன். எங்க அடிக்குது அப்படியே. வெற்றிவேல் முருகனுக்கு இது பெருமாள் கோயில். இல்ல முருகர் தான். ஜக்கம்மா இன்னைக்கு கீரி போடுவே 12 கூட 6 5 கூட தாயத்துல. ஐயோ முருகா இன்னைக்கு நாங்க தான் வின்னர் ஆஃப் தி மேட்ச். அம்மா அண்ணா தோத்துட்டேனே அப்புறம் என்ன. ஓ அந்த கோபுரம் கிட்ட போட்டோ எடுன்றாங்க ஆர்த்தி. பிரபா விடுவானா? இருக்கால நடப்பான். ஓகே பார்பிக்யூ ஹஸ் ஸ்டார்டட். கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போறோம். செட்டப் பண்ணுவோம். ஒரு பக்கம் பார்பிக்யூ, ஒரு பக்கம் மேட் போட்டு கார்டன்லயே உட்காரலான்னு பிளான் பண்ணிட்டோம். கைஸ் இன்னைக்கு என்ன நம்ம பண்றோம்னா, ஆர்த்தியோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் April 27 அந்த மாதிரி பர்த்டே வந்துச்சு. 27 தானே? 2 days கழிச்சு ரின்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே, 1 day கழிச்சு என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே. ஸோ லைனா பர்த்டேஸ் வந்தனால இந்த இமீடியட்டா நாங்களும் இந்த ஊருக்கு வந்துட்டோம் ஏலகிரி ட்ரிப்க்கு. அதனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கேக்கா வெட்டி நாங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ சர்ப்ரைஸ் எப்படி பண்ணன்னு தெரியல. ஸோ வந்து இந்த கார்டன்ல பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து உள்ள இருக்கனால வந்து இவங்க யாரு மிராக்கோ பிசேரியா. அவங்க கொடுத்த கேக்ல தான் நாங்க பர்த்டே கேக் கட் பண்ண போறோம். ஆமா இனிமே இங்க போய் வாங்க தெரியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் தான் அனுப்பணும். அது நம்மளால முடியாது, அவங்க தெரிஞ்சிடும். அதனால உங்களுக்கு ஒரு கேண்டில் லைட் கூட ஆக்சுவலா கிடைக்கல இங்க. அதனால இது பண்ற அந்த பேர் என்ன சொல்றாங்க, லைட் கொடுத்தாங்க, அது வேஸ்ட். அதனால யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே லைட் மாதிரி இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையில, அப்புறம் எதுக்கு தனியா ஒரு லைட்? மர்க்கா சொல்லு. நம்மளே லைட் மாதிரி இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையில, அப்புறம் எதுக்கு தனியா ஒரு லைட்? மர்க்கா சொல்லு. நம்மளே லைட் மாதிரி இருக்கிறோம் அவங்க வாழ்க்கையில, அப்புறம் எதுக்கு தனியா ஒரு லைட்? அதனால அவங்க வெட்டினா மட்டும் போகணும். ஆமா ஆமா. அப்புறம் பட்டர் நைஃப் மட்டும் இருந்துச்சு, இது வச்சு டெக்கர் பண்ணியிருக்கோம். உள்ள இருக்க திங்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டன்லேயே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணோம், கூகுளில் போயிட்டு ஹாப்பி பர்த்டேன்ற ஃபோட்டோ வந்து ஷாலு தேடிட்டு இருக்கா. என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல எங்களுக்கு வெளியே. என்ன ஐடியா? அனிதா வெளியே டான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்க வரீங்களா? அனிதா வந்து வெளில டான்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏதோ அரேஞ்ச் நான் சொல்றேன். ரிஷி விழுந்துரும். யார சொன்னாலும் வந்து பயந்துருவாங்க. இது கீழ ஊத்தி ரிஷி மேலே ஊத்தி பசங்க குழந்தைங்க வேண்டாம். ஓ இதுவா? இதுதானா? நான் அதுவும் என்ன அப்படின்றாங்க. சரி நான் ஏமாத்தி நான் சொல்றேன். நீ விழுந்துட்டா சொன்ன வர மாட்டாங்க. அதெல்லாம் அவளே ஏன் வந்துருவான்றாங்க. என் புருஷன் வருவான். பதிவு பண்ணிடுறா ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. வெளியே டான்ஸ் கரெக்டா சொல்லுங்க. யாருக்கு போட்டு
கத்தாதடா கத்தாத. யாருக்கு போட்டு Happy birthday to you. உனக்கு இல்ல உனக்கு பர்த்டே என்ன வெண்ணிடா உனக்கு கட் பண்ண பீஸ் வா நீ கை உனக்கு எப்ப பர்த்டே கை வச்சுக்கோ போடா 2 3 மாசம் கழிச்சு ஓகே எல்லாருக்கும் பர்த்டே கண்டிப்பா சொல்லுங்க. நினைச்சு பெருமைப்படுறீங்களா எப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களே பிறந்து கூட பெருமைப்படல. இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதே அது மிராக்கோ பேக்கரியில கொடுத்த தூணி அதெல்லாம் வச்சு வேற யாருக்கு வெளிய வாங்குவா அவங்கள தான் அனுப்பணும். அதுக்கு என்கிட்ட இருக்கிற பிரச்சனை அந்த வேலையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களே போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வெட்றா விடாம கரெக்ட். அண்ட் இந்த பர்த்டே இது கார்டு ஐடியா வந்து ஷாலோட ஐடியா. என்ன மூளைக்குள்ள இப்படி ஒரு சுண்ணி வந்து சரி கட்டுங்க. 3 பேரும் ஒண்ணா சேர்த்து கட்டுங்க. இருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day. வைப்பு கூட்டுங்க. மாத்தி விட்டுறாதீங்க. இருங்க ஆத்தி டேய் அர்ச்சனா ஆர்த்தி கேமராமேன் தம்பி பார்வதி கேமராமேன் தம்பி உங்க வைஃப் கூட்டுங்க தம்பி. கூட்டல வந்தா சமையல் சொல்லிட்டு போட்டுட்டு வாவ் ஏ கிளாப் பண்ணுங்க. இப்ப அடுத்து அண்ணன் வாயிலே கடிச்சு ஊட்டு வச்சிருக்கு. ஓகே ஒரு குட்டி gift மணி ப்ரோக்கு வெரி இது எங்களுக்கே சர்ப்ரைஸ். இது எப்ப நடந்தது? ரொம்ப குட்டி gift தான். இது நானே எதிர்பார்க்கலையே. இது அவங்க பர்த்டே டைம்ல வாங்க. ஓபன் ஃபர்ஸ்ட் யார் நீங்க ஓபன் பண்ணுங்க. முட்டை எல்லாம் யார் பர்த்டே ஓகே ஓகே சத்யா பர்த்டே எனக்கு அப்ப தெரியாது. அதனால வெளிய வாங்குனேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருங்க எனக்கு ஃபோக்கஸ் ஆகல. வாவ் காட்டுங்க. Thank you Anita ப்ரோ. நைஸ். சூப்பரா இருக்கு. சைஸ் உங்கள மாதிரி ஒருத்தர் இருந்தா போட்டு பார்த்தோம். அனிதா Thank you so much. Thank you. இதுதான் ரெண்டு பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கு. நான் எதுமே பிரவனா சொல்லல. அனிதா எனக்கு நீங்க சத்யா பர்த்டே சொல்லல நான் டிலேவா தான் வாங்குனேன். என்ன அனிதா இதெல்லாம் பர்த்டே முன்னாடி வாங்கினா ஊர்ல இல்ல. அதனால அப்படியே வச்சு சரி ஏலகிரி போறோம். பர்த்டேக்கு முன்னாடி வாங்கிட்டேன். எல்லா பிளானும் போட்டு நான் எதுமே பண்ணல பிரபானாக்கு. கரெக்ட்டா இருக்கா? உங்கள மாதிரி ஒரு பையனை புடிச்சு போட்டு எவ்வளவு மோதிரம் போட்டு பார்த்தேன். இதான் கரெக்ட்டா காட்டுங்க. அனிதா thank you so much. கரெக்ட். இது உங்கள மாதிரியே ஒருத்தர் புடிச்சு போட்டு பார்த்து வாங்கலாம். எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் இப்போ एक्चुअली அப்படியே இல்ல அவங்க அப்படிதான் பேசுறாங்களே. பேசும்போது இல்ல அனிதா சாக்கா வச்சு போய் முத்தம் விடலாம்னு பார்த்தேன். கிடையாது அவங்க பொண்ணு நல்லபடியா வளர்த்துருக்காங்க. குடியும் குடுத்தனமா இருக்கணும் நம்ம சொல்லி வளர்த்துருக்கோம். அது எந்த குடியும் தெரியாம பொண்ணு கண்டிப்பா கேட்டிருக்கோம். அது ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு வளர்க்கல. அதெல்லாம் அப்படியே நாங்க கூட தான் இருப்போம். நாங்க வந்து பால் ஊட்டி என்னமோ ஊட்டிலாம் வளர்த்து இந்த பொண்ணை பார்த்தா இதெல்லாம் ஊட்டி வளர்த்த மாதிரி இல்ல, வெறுமனே காட்டி வளர்த்த மாதிரி இருக்கு. இந்த பாடியை வச்சு நீங்க பொண்ணு கேட்டது பெரிய விஷயம். இதுக்கு நாங்க ஒரு பொண்ணியை கொடுப்போம். ஓவரா பேசுனீங்கன்னா கிடைக்காது. வந்த வரைக்கும் லாபம் எடுத்துட்டு போவோம். போனதோ வந்ததோ உங்களுக்கு பார்த்து புடிச்சு வச்சுங்க. பொண்ணு இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு மேலையும் சில பிரச்சனை இருந்திருக்கலாம். அரசியல் போடலாம் உங்களுக்கு அது காதுல விழுந்து